தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மே மாதத்துடைய 3ஆம் நாளாகி இன்று இந்த மாதத்துடைய முதல் சனிக்கிழமை இன்று தாயாம் திரு அவை அப்போஸ்தலர்கள் புனித பிலிப் மற்றும் யாக்கோவுடைய பெருவிழாவை இன்று மகிழ்வோடு கொண்டாட நமக்கு இன்றைக்கு அழைப்பு கொடுக்கின்றது. புனித பிலிப் பற்றி சொல்லுகின்ற பொழுது, இவர் பெத்சாய்தா இந்த ஊரைச் சேர்ந்தவர். இயேசுவிடத்திலே மிகவும் நெருக்கமான ஒரு உறவு கொண்டவர். புனித பிலிப்பை பார்க்கிற பொழுது 5 அப்பங்களும் அந்த 2 மீன்களும் அதை பழுகச் செய்த பொழுது, அது 5000 பேர் கொடுக்கிற பொழுது, இவர்தான் இந்த பொருட்கள் அனைத்தும் இங்கே இருக்கிறது என்பதை ஆண்டவருக்கு அந்த மக்களையும் அந்த சிறுவரையும் இவர்தான் அழைத்து கொண்டு வந்தது இந்த பிலிப் தான். அதே சமயத்திலே கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பிய பொழுதும் அவர்களுக்கும் இயேசுதான் மெஸ்ஸியா, இயேசுதான் மீட்பர் என்பதை இந்த பிலிப் தான் அவர்களையும் அழைத்து கொண்டு வருகிறார். இவ்வாறாக இயேசுவிடம் அநேக மக்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இயேசுதான் நமக்கு வாழ்வு, இயேசுதான் நமக்கு மீட்பு என்பதை புனித பிலிப் அறிந்தவராக, நத்தனாயேலையும் அவர் அறிமுகப்படுத்தக்கூடியவராக, அந்த அளவுக்கு விவிலியத்திலே ஒரு நல்ல ஒரு திறமை வாய்ந்த கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதராக இருந்தவர் தான் புனித பிலிப். இவருடைய வாழ்வு ஒரு சாட்சிய வாழ்வாக ஆண்டவருடைய இந்த திருத்தூது பணிகளிலே மிகுந்த இறை நம்பிக்கையோடு பணியாற்றியிருக்கிறார். நற்செய்தி அறிவிப்பை தன் வாழ்நாளிலே கொண்டிருக்கிறார். ஆக நற்செய்தி அறிவிப்பு என்பது நம் ஒவ்வொருடைய கிறிஸ்தவ வாழ்னுடைய ஒரு தொடக்கம் என்பதை நம்முடைய 2ஆம் வத்திக்கான் சங்கேடுகள் அருமையாக நமக்கு கூறுகின்றது. இதைத்தான் இன்றைய புனித யாக்கோவையும் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய அந்த உருமாற்றத்தின் பொழுதும் இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார், ஆண்டவர் சிலர்களுக்கு தோன்றினார், யாக்கோவுக்கு தோன்றினார், மற்ற எல்லா அப்போஸ்தலருக்கும் தோன்றினார் என்று யாக்கோவுடைய பெயரையும் புனித பவுலடியார் குறிப்பிடுகின்றார் கொரிந்திய மக்களிடத்திலே. இவ்வாறாக யாக்கோவு இயேசுவோடு மிகுந்த நெருங்கிய ஒரு உறவு கொண்டவர், சகோதரர். அதே சமயத்திலே இயேசுவோடு தன் வாழ்நாளிலே பயணித்தவர். அந்த அளவுக்கு இயேசுடைய ஒரு சாட்சியாக மாறியவர் புனித யாக்கோவுடைய அவருடைய இந்த மடலை நாம் பார்க்கிற பொழுது, செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செயல்களோடு கூடிய ஒரு நம்பிக்கையோடு ஒரு உத்வேகம் பெற்ற புனித யாக்கோவு இன்றைக்கு திரு அவை இந்த 2 புனிதர்களுமே இன்றைக்கு நினைவு கூறுகின்றது. இந்த நாளிலே ஆண்டவரை போற்றுவோம். அது குறிப்பாக இந்த மே மாதத்தை அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுப்போம். அது இந்த முதல் சனிக்கிழமை தேவ மாதாவுடைய கிருபை நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்கொள்ளும்படி இறை வார்த்தை இன்றைய நற்செய்தி சொல்வது போல ஆண்டவர் இயேசு அருமையாக சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியிலே, நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொல்லுகிறார். இயேசுதான் நமக்கு வழி, இயேசுதான் நமக்கு உண்மை, இயேசுதான் நமக்கு வாழ்வு. உயிர்த்த கிறிஸ்து அனைவருமே ஆட்கொள்கின்றார், ஆவியினால் அபிஷேகம் செய்கின்றார், அனைவரையுமே உந்தி தள்ளுகின்றார். இறை வாழ்வு வாழ, தூய வாழ்வு வாழ எல்லா மக்களுக்குமே புதிய ஆற்றலை கொடுக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கை, இயேசுவே வழி, இயேசுவே வாழ்வு என்பதை அறிந்தவர்களாக இன்னும் பிலிப் கூட இந்த நற்செய்தியை கேட்கிறார். ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும் என்று கேட்கிறார். அப்போ அவர் சொல்லுகின்றார், தந்தை என்னுள்ளும் நான் தந்தையிலும் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா என்று கேட்கிறார். அந்த அளவுக்கு இயேசுவே கடவுளாக, தோமா சொன்னது போல என் ஆண்டவரே என் கடவுளே என்று விசுவாச அறிக்கை விட்டது போல இந்த நாளிலே ஆண்டவருடைய அந்த அன்பும் ஆண்டவருடைய பரிவும் இரக்கமும், இயேசுவே கடவுளாக, இயேசுவே மீட்பராக, இயேசுவே இரட்சகராக நம்ம ஒவ்வொருடைய வாழ்வும் வருகிறார். ஆக அன்னை மரியாதை கரங்களிலே இந்த மாதத்தை ஒப்புக் கொடுப்போம், ஜெபமாலை ஜெபிப்போம். அருள் வாழ்வை ஒவ்வொரு நாளும் இந்த விடுமுறை காலத்திலே பிள்ளைகளுக்கு இறை வார்த்தையை வாசிக்க, இறை ஒளியில் நடக்க, பிள்ளைகளுக்கு நல்ல ஞான போதனைகளை இந்த மே மாதத்திலே கற்றுக் கொடுப்போம். ஜெபிப்போம், இணைவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் வழி நடத்துவாராக. ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுவாங்க. முதல் சனிக்கிழமையிலே மே மாதத்திலே அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய இறை வார்த்தை அறிய இந்த புனித பிலிப், புனித யாக்கோவு அநேக மக்களை ஆண்டவர் இயேசுக்குள்ளே கொண்டு வந்தது போல எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே எங்களுடைய மதிப்பீடுகள், அன்றாட எங்களுடைய ஜெப வாழ்வும் அருள் வாழ்வும் அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர, விவிலியத்தை அறியாதவர் கிறிஸ்துவை அறியாதவர் என்ற புனித இரண்டு சொல்வது போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் இறைவார்த்தையை வாசித்து நற்செய்தி அறிவிப்பு வழியாக அநேக மக்களை திருத்துவதில் இந்த பணிகளுடைய அவருடைய நம்பிக்கை, அவருடைய அப்போஸ்தலிக்க வாழ்வு, சாட்சிய வாழ்வு அநேக மக்களை கிறிஸ்துவை கொண்டு வந்தது போல எங்களுடைய அன்றாட வாழ்விலும் நாங்களும் அநேக மக்களை கிறிஸ்துவை கொண்டு வந்து இறை ஆட்சியை நாங்கள் கட்டி எழுப்ப எங்களுக்கு தேவையான அருட்கொடைகளை இந்த மே மாதத்திலே குடும்ப அருள் வளத்திற்காக, குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிக்கக்கூடிய அநேக மக்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி, இன்னும் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் தேர்வு எழுதி நல்ல ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள், பல்வேறு கனவுகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன்.